இறைவா, உம் பேரொளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பியருளும். எங்கள் உள்ளம் எப்பொழுதும் உமது அன்பை சுமக்க தகுதியானதாக மாற்றியருளும் என்ற ஆத்மார்த்தமான வேண்டுதலோடு தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அகிலத்தை ஆளும் எம் பரம்பொருளே இறைவா, இந்த இனிய நாளுக்காய், இந்த அருள் நிறைந்த நேரத்திற்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம். இறைவா, நீர் எமக்கு பொழிந்த ஆசீர்வாதங்களுக்காய், கொடுத்த வரங்களுக்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நலன்களின் நாயகனே, எம்மை கரம் பிடித்து நன்மையின் பாதையில் நடத்தி வரும் உமது மேலான அன்பிற்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா, இவ்வுலகில் நீர் படைத்த அனைத்தும் உமக்கென தன்னை அர்ப்பணிப்பது போல், உமக்கென வாழ அழைப்பு பெற்ற நாங்கள் உம்மை பற்றி கொள்ள வரம் தாரும். உம்மை பிறருக்கு அளிப்பவர்களாக வாழ வரம் தாரும். நன்றி உணர்வால் நிறைந்து உம் பதம் அமர்ந்திருக்கின்றோம். காலங்கள் எத்தனை கடந்தாலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாய் எம்முடன் பயணிப்பதை நினைத்து இப்பாடல் வழி உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். அடியேனும் பதம் சரணடைந்தேன், படைப்பின் சிகரமாய் என்னை மாற்றி பதரான என் நிலை உயரச் செய்தார். பதரான என் நிலை உயரச் செய்தார். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன்னாமமே, பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. சோதனை சூழ்கையில் உடனிருந்தாய், மனவேதனை போக்கி நல் வாழ்வளித்தாய். அருப்பணி செய்கையில் அருகிருந்தாய் இறைவா. அருப்பணி செய்கையில்
அழைத்தாய், அடிமையன் மாண்பினை உயரச் செய்து அரியணை ஏற்றி ஒளிரச் செய்தாய். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. பெயர் சொல்லி அழைத்து அருளளித்தாயுன் பணிதனை கொடுத்து உடன் நடந்தாய். வறியவர் வாழ்ந்திட எனை தெரிந்தாய். இறைவா, வறியவர் வாழ்ந்திட எனை தெரிந்தாய். சிறியவர் உயர்ந்திட வழியும் செய்தாய். அமைதியின் தூதனாய் என்னை மாற்றி அருள் வழி சென்றிட துணை புரிந்தாய். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். அடியேன் உன் பதம் சரணடைந்தேன். படைப்பின் சிகரமாய் என்னை மாற்றி பதரான என் நிலை உயரச் செய்தாய். பதரான என் நிலை உயரச் செய்தாய். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. யூதேயாவில் எலிசபெத் வீடு. அங்கே மகிழ்ச்சி பொங்கியது. கானாவூர் திருமண வீடு. அங்கே கடவுளின் மாட்சி பொங்கியது. எருசலேமில் மாடி வீடு. அங்கே ஆவியின் அருள் பொங்கியது. ஆம், கன்னி மரியாவின் திருவடிகள் எங்கெல்லாம் பட்டதோ அங்கெல்லாம் அருளும் ஆசீரும் அன்பும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பொங்கி வழிந்தன. ஆம், ஆண்டவரின் வார்த்தையை அகமகிழ்வோடு ஏற்று
வார்த்தை மனு உருவாக ஆகட்டும் உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று பணித்த நம் தாய் மரியாளின் பிறப்பு நம்மை ஆசீர்வதித்திட அவரை வாழ்த்தி பாடுவோம். அன்பின் சுடரான மரியே உம்மை போற்றுகிறோம் போற்றுகிறோம். உன்னதமான மரியே உம்மை போற்றுகிறோம் போற்றுகிறோம். அற்புதங்களின் மரியே உம்மை போற்றுகிறோம் போற்றுகிறோம். நான் ஆண்டவரின் அடிமை என்ற மரியே உம்மை போற்றுகிறோம். கருணையும் அருளும் நிறைந்த மரியே போற்றுகிறோம் உம்மை போற்றுகிறோம். எம்மை தூய்மைக்கு அழைக்கின்ற மரியே போற்றுகிறோம் உம்மை போற்றுகிறோம். அளவில்லாத ஞானமிக்க மரியே உம்மை போற்றுகிறோம். மாசில்லாத மறைமகளான மரியே உம்மை போற்றுகிறோம். மரியே உம்மை வாழ்த்துகிறோம். மரியே உம்மை வணங்குகிறோம். இன்று மனுக்குலம் முழுவதற்கும் மங்களம் விதைக்கின்ற மாபெரும் வல்லமையாக நம் அன்னை மரியாள் விளங்குகின்றார் என்றால் அது மிகையாகாது. கதிரவனின் உதயம் அண்மையில் உள்ளது என்பதை விடியற்கால விண்மீன் உணர்த்துகிறது. அதேபோல் அன்னை மரியாளின் பிறப்பு நீதியின் கதிரவனாம் மீட்பரின் வருகை அண்மையில் உள்ளது என்பதை அறிவிக்கிறது. மீட்பரின் தாயின் பிறப்பு மீட்பரின் வருகைக்கு முன்னோடிதானே. இதனால்தான் அன்னை மரியாவை விடியற்கால விண்மீனே, எங்கள் வாழ்வின் விடிவெள்ளியே என்று அழைக்கிறோம். இத்தகைய பெருமை மிக்க நம் அன்னைக்கு விழா எடுக்க காத்திருக்கும் நாம் இன்று 2ஆம் நாள் நவநாளை சிறப்பிக்க ஒரே குடும்பமாக இறை திருமுன் கூடியுள்ளோம். தூயோரும் மாசற்றோருமான மக்களினத்தின் துவக்கமான அன்னை மரியா என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். மலரினும் மெல்லிய உம் மனம், மகிழ்ச்சி தரும் உம் புனிதம். பாவமாசின்றி பிறந்தாய் நீர், தூய்மையின் புதல்வியே நீர். ஆம், உள்ளமும் உடலும் உன்னதத்தில் உறைய நாம் வாழும் வாழ்வு தூய்மையில் நிலைத்திருப்பது அவசியம். அத்தகைய கன்னிமையின் தனித்துவமும் தாய்மையின் சிகரமுமான தூய்மையின் லீலி மலரான அன்னையின் முழு முதலும் முற்றுமாய் விளங்கும் தூய்மை என்னும் தன்னிகரற்ற பண்பினை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். தந்தை கடவுளால் பிறப்பதற்கு முன்பே தூய்மையாக்கப்பட்டவர் நம் தாய். இறைவனால் முன்குறித்து வைக்கப்பட்டு இறைமகனை பெற்றெடுக்கும் உறைவிடமாய் மீட்பின் கருவியாய் திகழ்கின்றார். ஆதி பாவத்தால் விழுந்து கிடந்த மனுக்குலத்தை மீட்டு எழுப்ப இறைவன் அவரை தாயின் உதிரத்திலே பாவமாசின்றி உருவாகச் செய்தார். தூய்மையின் ஆலயமாகவும் மாசற்றவராக மக்களினத்தின் தொடக்கமாக விளங்கும் இவர் ஆகட்டும் என்ற கீழ்ப்படிதலால் மீட்பரின் தாயாகவும் நம் அனைவருக்கும் முன்மாதிரியாகவும் தூய்மையின் பிறப்பிடமாகவும் திகழ்கின்றார். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இறைவனை காண்பர் என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தைக்கு ஏற்ப வாழ்ந்த நம் அன்னை இறை திருவுளம் உணர்ந்து
அதை முழு ஈடுபாட்டோடு செய்து சிலுவையின் அடிமட்டும் நின்று திரு அவையை அதே தூய்மையோடு பெற்றெடுத்தாரோ, நாமும் அந்த கன்னித்தாய் பெற்றெடுத்த அதே தூய்மையில் வளர்கிறோமா என சிந்திப்போம். பெற்றுக்கொண்ட அழைத்தல் வாழ்வை இறைவனுக்கும் மனித குல முழுமைக்கும் தூய்மையான மனநிலையில் அர்ப்பணித்திட அவரிடம் அருள் வேண்டுவோம். இதய தூய்மையே சீடத்துவத்தின் திறவுகோல் என்பதை உணர்ந்து வாழ தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் முன்னோடியாகவும் தெய்வீக அருளின் தூய்மையின் வாசலாய் விளங்கும் அன்னையைப் போல் தூயவரான கடவுளை நாடிச் செல்ல அழைக்கும் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். புனித பவுல் அடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆகட்டும் என்று அடிபணிந்து இறுதி வரை இறை திருவுளத்தை நிறைவேற்றிய அன்னையே, உமது மக்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இறைவனை இறுக பற்றி அவரது வார்த்தையை வாழ்வாக்கும் சக்திகளாக மாறிட வேண்டுமென்று எங்களுக்காக எங்கள் அன்னையே பரிந்து பேசும். கானா ஊரில் பிறர் நலன் குறிப்பறிந்து இயேசுவின் முதல் புதுமை நிறைவேற முழுநிறை காரணமாய் இருந்த அன்னையே, எமது நாட்டு தலைவர்கள் மக்களின் தேவைகளை குறிப்பறிந்து நல் மனத்துடன் நிறைவேற்றும் ஆவல் தந்திட வேண்டி அன்பு நிறை அன்னையே எங்களுக்காக பரிந்து பேசும். இறை இயேசுவை கருவினில் தாங்கியது முதல் சிலுவை மரணம் வரை உடனிருந்த அன்னையே, நோய், தனிமை இவற்றினால் துன்புறுவோரையும், ஏழைகள், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோருக்கு உடனிருந்து ஊக்கமளிக்கும் கருவிகளாய் நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்காக அன்னையே பரிந்து பேசும். இளைஞரான இயேசுவை இறைவனுக்கும் மனிதனுக்கும் உகந்த வகையில் வளர்த்தெடுத்த அன்னையே, இளையோர்களுக்காக வேண்டுகின்றோம். இறைவனின் சாட்சியாய் நம்பிக்கையின் தூதுவர்களாய் வாழ்ந்திட நம்பிக்கை நிறை அன்னையே எங்களுக்காக பரிந்து பேசும். நாங்கள் ஆசித்த இந்த வேண்டுதல்களை விண்ணகத் தந்தை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் அவரை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு சகோதரிகளே, மனத்தில் தூய்மையையும் மாசின்மையையும் தன்னகத்தே கொண்ட அன்னை மரியாளை போல தந்தை இறைவனின் விருப்பம் இம்மண்ணுலகில் தொடர்ந்திட நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். சாதனை சரித்திரம் படைக்கும் அதிவேக யுகத்தில் ஓரங்கட்டப்படும் உபத்திரப்படும் மக்களின் புகலிடங்களாக நமது இல்லங்கள் பணித்தளங்கள் அமைந்திட, விழிப்புணர்வு உள்ளவர்களாக வாழ நமது அன்பு தாய் அன்னை மரியாள் வழிநடத்த அருள் வேண்டி இப்பாடலில் இணைந்து இஜெப வேளையை நிறைவு செய்வோம். அருளே நிறைந்த மரியே வாழ்க, ஆகாயத்தின் நிலவே வாழ்க.
மரியே வியாகுல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.